நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கிழவம்பூண்டி கிராமத்தில் ஐயப்ப பக்தர்கள் சார்பில் சாஸ்தா பூஜை. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் தாலுகா கிழவம்பூண்டி கிராமத்தில் ஐயப்ப பக்தர்கள் சார்பில் சாஸ்தா பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் பல மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அலங்கார வீட்டில் ஐயப்பன் படம் வைத்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு சாஸ்தா பூஜை தொடங்கியது. இதில் குருசாமி மற்றும் பக்தர்கள் பக்தி பாடல் பாடி வழிபட்டனர். தொடர்ந்து உற்சவர் சிலைக்கு பால், தேன், பஞ்சாமிர்தம், நெய், வாசனை திரவியங்கள் மற்றும் சொர்ண அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உற்சவர் மற்றும் 18ஆம் படிகளில் பல மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு 18ஆம் படி பூஜை நடைபெற்றது. கருப்பசாமி வேடமிட்டு பஜனையில் கருப்பசாமி பாடலுக்கு நடனமாடி பக்தர்களை பரவசமடைய வைத்தார். இந்த சாஸ்தா பூஜையில் சுற்றுவட்டார கிராமத்தில் இருந்து ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ். வணக்கம், என் பேர் பார்த்திபன். நான் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையூர் தாலுக்கா கிழவம்பூண்டி கிராமத்துலேருந்து பேசுகிறோம். நாங்கள் இன்றைக்கி சாஸ்தா பூஜை பண்ணோம். வருஷம் நாங்கள் மாலை போட்டு சாஸ்தா பூஜை சீரும் சிறப்புமாக நடத்திட்டு வரோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்க காரணம் என்னென்னா, பக்கத்து ஊரில் இருக்க எல்லாமே இந்த சாஸ்தா பூஜையில் கலந்துக்கிட்டு சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுத்தாங்க. வருஷம் நாங்கள் மாலை போட்டு இந்த சாஸ்தா பூஜையை நல்லபடியாக நடத்தி கொண்டு போயிட்டுருக்கோம். நன்றி. வணக்கம், என் பேர் ராஜேஷ். இது விழுப்புரம் மாவட்டம் மேல்மலை மாவட்டம் கிழவம்பூண்டி கிராமத்தில் அடிக்கடி சபரிமலைக்கு போவது வழக்கம். அதை தெரிந்து நான் இதுதான் ஃபஸ்ட்டு வருஷம் மாலை போட்டு அணிஞ்சிருக்கேன். சாஸ்தா பூஜை வருஷம் பண்ணுவாங்க. இந்த வாட்டி சிறப்பாக பண்ணாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது.